வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல யார் தான் முதலமைச்சர் ஆவாங்க? 4 டீமும் அப்படியே தலைய பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் பூரா அவரா இவரா புதுசா வந்தவரா அந்த மாதிரி சொல்லிட்டு நல்லா போட்டு குழப்புன்னு குழப்பி இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மிகவும் ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எந்த இடத்துக்கு போனாலும் சரி உடனடியா இந்த வாட்டி யாரு வருவாங்க, இந்த வாட்டி யாரு வருவாங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இதே தான் ட்ரெண்டிங். இப்ப எங்க போனாலும் சரி யாருக்கு ஓட்டு போட்டீங்க, நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன், எங்க குடும்பமே விசிலு போட்டுச்சு. ஏதாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சி வேற கட்சி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% விசிலுக்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன், இதே தான் சொல்றாங்க. சரி, இந்த எக்ஸிட் போல்ல எப்படி ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60% பேரை இவங்க நான் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு எடுத்து நாங்க வெளியிடுறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ளூர் சேனல்ல இருந்து வெளி மாநில சேனல் இருந்து எல்லா சேனலும் வரிஞ்சு கட்டிட்டு எடுத்திருக்காங்க. இதுல ஒரு 5 சேனல் மட்டும் என்ன கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு முக்கியமான சேனல்களை பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இதோ இங்க தெரிகிற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களுக்கு உதவ முடிஞ்சா உதவுங்க, இல்லைன்னா டோன்ட் கேர். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சேனலை பார்ப்போம். அது என்ன சேனல் பார்த்தீங்கன்னா NDTV அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். NDTVனா உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிரபலமான ஒரு சேனல். அந்த சேனல்ல என்ன கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது திமுக சார்பா 125 145 வரலும் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா NDTV அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு கருத்து கணிப்புல ஒரு நல்ல ஒரு கருத்து கணிப்பு பண்ணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய வாட்டி நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டியும் திமுகவுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட திமுகனுடைய வெர்ஷனாவே NDTV இந்த வாட்டி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையான கருத்து கணிப்பான்னு கேட்டீங்களா, அது 4ஆம் தேதி தான் கேள்வி கிடைக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு ஆறுதலுக்காக இந்த சொல்றேன். அடுத்ததா அதிமுகவுக்கு எத்தனை தொகுதியில் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 65 to 80 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவுக்கு 125 145 வரலும் கிடைக்கும். அதிமுகவுக்கு 65 to 80 கிடைக்கும். அடுத்தது தாவேகாவுக்கு 18 24 கிடைக்கும்னு சொல்லிட்டு NDTV சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தொகுதிகள், அதாவது ஜெயிக்க போற தொகுதிகள் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா CNN நியூஸ் இது சொல்லிக்கிறாங்க 18 நியூஸ் 18 CNN வச்சுக்கோங்க. நியூஸ் 18 அந்த சேனல் என்ன சொல்லிக்கன்னு பாத்தீங்கன்னா 103 113 திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை CNN சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சேனல் தான். அதுலயும் கருத்து கணிப்பு நிறைய வாட்டி நல்ல ஒரு உற்சாகமா இருந்திருக்கு. ஓரளவுக்கு மீடியமா நெருக்கி கரெக்டா சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுல எப்படி NDTVயோ அதே மாதிரிதான் CNN அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 103 113 வரலும் திமுக நெகட்டிவ். பாசிட்டிவா யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை 114 to 124 வரலும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா தாவேகாவுக்கு 4 to 10 வரலும் வாக்கு ஏதாவது சீட்டுகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. இது அதிமுக வெர்ஷனா இந்த CNN பயன்பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். கிட்டத்தட்ட அதிமுக வெர்ஷன் தான் இந்த CNN அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ஓகே. இந்த 2 சேனலும் இப்படி சொல்லிட்டுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டைம்ஸ் நவ் அப்படிங்கிற ஒரு சேனல். அது எந்த மாதிரி சொல்லிக்கணும் பாத்தீங்கன்னா, அதுவும் திமுகவுக்கு நெகட்டிவான ஒரு தாட்டை தான் அதுவும் சொல்லியிருக்கு. அது எந்த மாதிரி சொல்லிக்கணும் பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு 75 தயா வரும், அவ்வளவுதான். திமுக ஒர்த்தே அவ்வளவுதான், 75 வரும், இல்லைன்னா 75 95 வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல திமுக தாண்டாது அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ஸ் நவ் அப்படிங்கிற சேனல் சொல்லிக்க. அடுத்ததா அவங்களும் அதிமுகவுக்கு தான் ஃபேவரா ஒர்க் பண்றாங்க. என்ன சொல்லிக்கணும் பாத்தீங்கன்னா 128 147 வரலும் வின் பண்ணும் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டைம்ஸ் நவ் அப்படிங்கிற ஒரு சேனல் கிட்டத்தட்ட அதிமுக வெர்ஷனா அது உபயோகப்பட்டு இருக்கு. அடுத்தது தாவேகாவுக்கு 8 to 15 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாவேகாவை முன்னிலைப்படுத்துறாங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதிமுக வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து ரீபப்ளிக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அவங்க யாரை வந்து முன்னிலைப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து திமுகவை முன்னிலைப்படுத்துறாங்க. திமுகவை எந்த மாதிரி முன்னிலைப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா 122 இருந்து 132 வரையிலும் வந்து திமுகவுக்கு வந்து தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகனுடைய வருஷனா அவங்க பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு 87 இருந்து 100 வரலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான தாட்டை வந்து அதிமுக பக்கம் அடிக்கிறாங்க. அடுத்தது தாவேகாவுக்கு எந்த மாதிரி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 இருந்து ஒரு 12 கிடைக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அதாவது இப்ப 2 சேனல் வந்து அதிமுகவுக்கும் 2 சேனல் ஃபேவர் வந்து திமுகவுக்கும் நாம் பார்த்தோம். அதாவது NTTV திமுக, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் அப்படிங்கிறதும் திமுக. இந்த 2 சேனலும் வந்து திமுகவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கு. இந்த CNN நியூஸ் அதுவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் நவ் அப்படிங்கிற 2 சேனலும் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரா அவங்க சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது இன்னும் ஒரு சேனல் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா டுடே, ஆக்சல் இந்தியா டுடே. அந்த சேனல் வந்து எந்த மாதிரி சொல்லிக்கணும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வெறும் 92 பிளஸ் 110 பிளஸ் இல்ல 97 இருந்து 110 வரதான் கிடைக்கும் திமுகவுக்கு, அவ்வளவுதான் ஓட்டு சதவீதம் இருக்கு, சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லுது. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிறோம். அடுத்துதான் அதிமுகவுக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது 22 இருந்து 32 தொகுதிகள் வந்து அதிமுக கன்ஃபார்மா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இந்தியா டுடே. அடுத்துதான் அவங்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு 98 டு 120 வரலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பக்கம் அப்படி ஒரு அலை வந்து திரும்பி இருக்கு அப்படின்னு தாவேகாவுக்கு ஃபேவரா ஒரே ஒரு சேனல் தான் சொல்லியிருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா டுடே அப்படிங்கிற சேனல், ஆக்சல் நிறுவனம். அது என்ன மாதிரி ஒரு சொல்லிக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த இந்தியா டுடே பண்ணதெல்லாம் கருத்து கணிப்பு கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2021 தேர்தல்ல வந்து பிஜேபிக்கு வந்து 18 இடம் மேல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அது அப்படியே பொய்யா போய் கிட்டத்தட்ட எல்லாருமே அது வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். லோக்சபா தேர்தல் அதாவது பாத்தீங்கன்னா நான் எந்த மாதிரி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்து தவறான ஒரு கருத்து கணிப்பை வந்து ஏற்கனவே இந்த இந்தியா டுடே வந்து சொல்லியிருக்குது. அதனால வந்து ஒன்னும் தைரியம் ஒன்னும் பயப்பட தேவையில்லை, விஜயெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதனால அது ஏற்கனவே தவறாதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது, அதனால இந்த வாட்டியும் வந்து தவறாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கப்படுது. ஆனா உண்மையான கள நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருடைய அதாவது கருத்து கணிப்பும் பொய்யாக்கும் வண்ணமாக கரெக்டா சொல்லியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தான் கரெக்டா சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட போன வாட்டி பண்ண தப்ப வந்து லோக்சபா தேர்தலோட தப்ப வந்து மீண்டும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டி 2023 நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வாட்டி சிறப்பா வந்து கரெக்டா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மக்களை போய் நேரடியாக சந்திச்சு ஒருதலை பட்சமா பேசாம கரெக்டா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து நம்ம பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே சொல்ற இந்த 5 சேனல்களும் கரெக்டான ஒரு நிலைப்பாட்டில் தான் எடுத்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சில சேனல்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 40 தொகுதி வருதா, 40 தொகுதி நீங்க எடுத்திருக்கியா, சரி ஒரு 2 போட்டு 42 போட்டு விடு. அடுத்தது வந்து ஒரு 60 தொகுதி எடுத்திருக்கியா, 62 இருந்து ஒரு 5 போட்டு 65 போட்டு விடு. அந்த மாதிரி வந்து அவங்கங்க இஷ்டத்துக்கு வந்து எழுதிக்கிறது தான். இது எல்லாத்தையும் வந்து இந்த சர்வே எடுத்து எல்லாருக்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டு எல்லாரும் கரெக்டா சொல்லி பர்ஃபெக்டா எல்லாம் போட மாட்டாங்க. இதுல ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க போய் கேட்கும் போது ஒரு 40% பேர் கேட்டுருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்ப 40, 30, 25 அந்த மாதிரி கேட்டுருக்காங்க வச்சுக்கோங்க. கேட்கும் போது பக்கத்துல ஒரு அந்த கட்சியை சேர்ந்த யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் அது மைண்ட்ல வச்சுக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மைதான் சொல்லணுங்கிற ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு இது ஏதோ பேப்பர்லயோ வேற ஏதோ ஒரு விஷயத்துலயோ வந்து லைவ் வீடியோவோ எதுன்னு வந்துருச்சுன்னா நாளைக்கு நம்ம மேல வந்து இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் மறைச்சு பேசியிருக்கலாம். இன்னும் நிறைய இஷ்யூஸ் இதில் இருக்கு. இதெல்லாம் கரெக்டான ஒரு சதவீதமானு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மொத்தமா டோட்டலா தப்பான சதவீதம். மே 4ஆம் தேதி வரக்கூடிய உண்மையான சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியும். மே 4ஆம் தேதி 12 மணிக்கு தான் வந்து உண்மையான ரிசல்ட் வரும். அது வரலும் வந்து நீங்க எதையுமே நம்பாதீங்க. இது சும்மா ஒரு டெமோவுக்காக, மக்கள் ஆறுதலுக்காக. அதாவது வந்து மக்கள் வந்து பிச்சுக்குது இப்ப கையே, யாரு வரப்போறா யாரு போறாங்கிறது. அதுக்கு அவங்க மருந்து போடல, சும்மா சொரிஞ்சு விடுறாங்க அப்போதைக்கு, அவ்வளவுதான். நீங்க இதை வந்து பெருசா வந்து இந்த பிப்பு அடங்கிறதுக்கோசரம் அவங்க சொரிஞ்சுதான் விடுறாங்களா தவிர இதுக்கு மருந்து போட்டு ஆத்துற எண்ணம் வந்து 4ஆம் தேதி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இந்த தேர்தலை கடந்து போங்க. தளபதி வெற்றி கன்ஃபார்ம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூஸ் அப்படி வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.